மகாபாரதத்திலே நிகழ்ந்த ஒரு அற்புதமான நிகழ்வை சிந்திக்க இருக்கின்றோம். இது நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை அகற்றும் அற்புதமான ஒரு நிகழ்வு. பலருக்கு எல்லாமே இருக்கும் அவர்களுக்கு, ஆனால் எதிராளியை பார்த்து அவர் அப்படி இருக்கின்றார், நாம் அப்படி இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார், ஆனாலும் வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையிலேயே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நிகழ்வானது அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மையை அகற்றுகின்ற அற்புதமான நிகழ்வு. சற்று நிதானமாக இருக்கின்றார்கள். அப்போது கர்ணனுக்கு மனதிலே மிகப்பெரிய சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த சந்தேகத்தை யார் தீர்த்து வைப்பது என அவன் யோசித்து கொண்டிருந்த வேளையிலே பகவான் கிருஷ்ணரை பார்த்து தன்னுடைய சந்தேகங்களை கிருஷ்ணரிடம் கேட்டான். கர்ணன் என்ன சொன்னான் என்றால், என்னுடைய தாயார் நான் பிறந்த நேரத்திலேயே என்னை ஆற்றிலே விட்டுவிட்டார். முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள். என்னை எல்லோரும் பழித்தார்கள். இது என்னுடைய தவறா கிருஷ்ணா என கேட்டார். தொடர்ந்து நான் சத்திரியன் அல்ல என கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தர மறுத்துவிட்டார். சத்திரியனாக பிறக்காதது என்னுடைய தவறா கிருஷ்ணா என்று கேட்டார். அடுத்து பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க சாபம் கொடுத்து விட்டார். அதாவது அவரிடம் சென்று நான் பொய் சொல்லி விதையை கற்றுக்கொண்டேன். ஆனால் அதற்காக என்னை அவர் தண்டித்து விட்டார். அதேபோல் ஒரு பசுவானது தற்செயலாக எதிர்பாராத விதத்திலே என்னுடைய அம்பு மூலம் தாக்கப்பட்டு விட்டது, இறந்து போனது. அதனுடைய உரிமையாளர் அந்த தவறுக்காக என்னை கடுமையாக சபித்து விட்டார். அதேபோல் திரௌபதியினுடைய சுயம்வரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக மிகப்பெரிய அளவிலே அவமானப்படுத்தப்பட்டேன். குந்தி கூட இறுதியாக தன்னுடைய மற்ற மகன்களை எல்லாம் காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார். இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனுடைய அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது. ஆகையால் அவன் பக்கம் நான் நிற்பது எப்படி தவறாகும் என்று கேட்டான். கிருஷ்ணர் அழகாக பதில் சொன்னார். கர்ணா, நீயாவது பரவாயில்லை, ஆனால் நான் ஒரு சிறையிலே பிறந்தேன். என்னுடைய பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது.